மகரத்தில் பிறந்த பல பேருக்கு குழந்தைகளால் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு குறை அந்த குழந்தைகளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேருக்கு எதிர்வினை ஆட்டக்கூடிய நிலைமைகள், எனக்கு வேணாம், உங்ககிட்ட வாழ்றதுக்கே பிடிக்கல, சச் அ டாக்ஸிக் பர்சன் அப்படின்லாம் சொல்லி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்போ என்னன்னா, குரு வக்கரம் அடையும் பொழுது தூது வருமா அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு இடத்துல இருந்து நமக்கு தூது வரும். அப்போ இந்த டைம் பீரியட்ல நம்ம முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது, எதிர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளோ வந்தாலும் தாங்க முடியும், ஜெயிக்க முடியும், நம்ம எதிர்ப்பா இல்லாத வரைக்கும். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குமுதம் பக்தி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், தீர்க்க ஆயுஷ்மான் பவா. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே ஒரு அப்சர்வேஷன் என்னன்னு பாருங்க. மகர ராசி நண்பர்களுக்கு வீட்டில் பெரியவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பெருசாக வளர்ற மாதிரி ஒன்றும் தெரியலை. ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக பெரியவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ச்சி இமாலய சாதனை, டப்பு 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 டப்புன்னு ஜெயிக்கிறது அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி மகரத்தில் பிறந்த பல பேருக்கு குழந்தைகளால் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு குறை அந்த குழந்தைகளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ குரு வக்கரமாக இருக்கும் பொழுது 100% உங்களுக்கு மருத்துவத்தினால் குழந்தை பிறக்கும். கடன் கேட்குறீங்க, கிடைக்கல, இப்போ நீங்கள் போய் கடன் கேட்டால் கிடைக்கும். நேற்று வரைக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் இன்னைக்கு வந்து, இல்லை சார் முக்கியமான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க சார் பேங்க்கில், அதனால தான் சார் உங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறோம், நீங்கள் வாங்கிக்கிங்க சார் அப்படின்னு சொல்லி நம்மளை இப்போ பின்தொடர்ந்தோம். நிறைய பேர் வேலையே போக வேண்டாம், வேலையே அவ்வளோ மோசமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இப்போ வேலை, நல்ல வேலையாக கிடைக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும், நிரந்தர வேலையாக கிடைக்கும். டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நிரந்தரமாக வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு எதிர்வினை ஆட்டக்கூடிய நிலைமைகள், எனக்கு வேணாம், உங்ககிட்ட வாழ்றதுக்கே பிடிக்கல, சச் அ டாக்ஸிக் பர்சன் அப்படின்லாம் சொல்லி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்போ என்னன்னா, குரு வக்கரம் அடையும் பொழுது தூது வருமா அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு இடத்துல இருந்து நமக்கு தூது வரும். மறுபடியும் ஒன்று சேரலாம், ஃபேமிலி இருக்கணும், நம்ம பசங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்லாம் வந்து கதை சொல்லுவாங்க. இதுதான் நான் முந்தானத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்போ எங்கே போச்சு புத்தின்னு சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி நடக்கும். அப்போ 100% உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, மோசமாக இருக்குது, தாங்கவே முடியல, நான் எங்கேயோ எஸ்காப் ஆயிடலான்னு இருக்கக்கூடிய நிலைமைகளில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகும். ரெண்டுமே நடக்கும். அவங்கவுங்க ஜாதகங்களில் இருக்கக்கூடிய பாவகங்கள் எப்படி வேலை செய்யுதோ அதுதான் விஷயம். அப்போ இந்த டைம் பீரியடில் நம்ம முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது, எதிர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளோ வந்தாலும் தாங்க முடியும், ஜெயிக்க முடியும், நம்ம எதிர்ப்பாக இல்லாத வரைக்கும். நீங்களும் எதிர்ப்பாக நான் சண்டை போடுவேன்னா செட் ஆகாது. ஏதோ ஒன்று, இப்போ பார்த்தீங்கன்னா 2 கையை தட்டுறீங்கன்னா சத்தம் வரும், ஒரு கை மட்டும் தட்டிருந்தா காற்றுல தான் வீசும், சத்தம் வராது. அப்போ மற்றவங்களை அடக்கணும்னா ஒன்று நம்ம கம்மியாக பேசணும், நம்ம அறிவை யூஸ் பண்ணணும், ஆக்ரோஷத்தை கம்மி பண்ணணும். அப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க. எந்த இடத்துல பொறுமை இருக்கிறதோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த இடத்துல பொறுமை இருக்கிறதோ அந்த இடத்துல சாத்விக குணம் அதிகமாக இருக்கும். சாத்விக குணம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்கள் மூளை பயங்கரமாக வேலை செய்யும். இது யாரோ கண்டுபிடிச்சதுலாம் கிடையாது, நம்ம தர்மத்தில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? நம்ம சாப்பாடு, நம்ம உணவில் ஆரம்பிக்கும். இப்போ குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நான் சொல்கிறது சிம்பிள் சொல்யூஷன். நீங்கள் என்ன சமைச்சாலும் சரி, பச்சரி சமைச்சாலும் சரி, புழுங்கல் அரிசியில் நீங்கள் சமைச்சாலும் சரி, ஒரே ஒரு சொட்டு, ஒரே ஒரு துண்டு நெய்யை ஊற்றி சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. யூ வில் see the changes. பகவத் அர்ப்பணம்னு சொல்லுவோம். சுவாமிக்கு நம்ம அர்ப்பணம் செய்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கூடிய உணவு உங்கள் எண்ணங்களை மாற்றும். அதனால தான் சொல்லுவோம், தயவுசெய்து வெளியே போய் கண்ட ஹோட்டலில் சாப்பிடாதீங்க. எவன் என்ன எண்ணத்தில், அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையில் போய் நமக்கு சமைக்கிறான்னு தெரியாது. அந்த எண்ண அலைகள் நம்முடைய உணவில் மாறும். இந்த டைம் பீரியடில் வயிறு உபாதைகள், கடன் உபாதைகள், எதிரி உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். பட் சேம் டைம் உணவில் கவனமாக இருக்கணும், கடனில் மாட்டிக்கூடாது. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும், தைரியமாக இருங்க. சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி, 70-80 சூப்பராக இருக்கு. என்ன பண்ணும்? முருகன் வழிபாடு. முருகனை மனசார வணங்கினீங்கன்னா போகிற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுக்கும். அதாவது நவம்பர்
நவம்பர் 12ஆம் தேதி முதல் மார்ச் 11ஆம் தேதி வரை 2025 நவம்பர் 12லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா மார்ச் 11 2026 வரை குரு வக்கரமாக இருக்கிறது. குரு வக்கரம்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அன் இல்யூஷன். இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி. கண்ணுக்கு தெரியும் ஆனால் இல்லை. உண்மையாகவே குரு வக்கரம் அப்படின்னா குரு ரிவர்ஸில் போகுமான்னு கேட்டால் கிடையாது. இட்ஸ் அன் இல்யூஷன். அதாவது எல்லா விஷயத்தையுமே அப்படி தான் பார்க்க முடியும். அப்போது இந்த ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொன்னாலும், இல்யூஷன் அப்படின்னாலும், பிற்போக்கு அப்படின்னு சொன்னாலும், இது எல்லாமே ஒரே அர்த்தத்தை சார்ந்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ குரு ஒரு ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வளர்ச்சி மின்னல் வேகத்தில் இருக்கும். நிறைய மினிஸ்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். நிறைய அரசியல்வாதிகளாகட்டும், நிறையா கலைஞர்கள் நிறைய பேர் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எப்போல்லாம் அந்த குரு வக்கரமாகுதோ, எப்போல்லாம் அந்த சனி வக்கரமாகுதோ அந்த டைமில் அவங்க உச்சத்தை தொடுவார்கள். நிறைய அரசியல்வாதிகள் இப்போ வந்து கட்சி பதவியில் இல்லை, நான் சாதாரண தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் நவம்பர் 12லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 11ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு பெரிய பதவிகள்லாம் வரும். நான் சாதாரண தொண்டனுங்க, எங்கிட்ட ஏன் கேட்குறீங்க, எங்கள் தலைவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இனிமேல் எல்லாமே அவர்களை நோக்கி தான் நடக்கும். புது டெசிஷன் எடுப்பாங்க. அதாவது அவங்க செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, இதுதான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும்னு ஒரு முடிவுகள் இருக்குல்ல, அந்த முடிவுகள் எல்லாமே மாற்றி எழுதப்படும். விதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு சக்தி எப்போ குரு ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறதோ அந்த டைம் பீரியடில் அது நடக்கும். எல்லாருக்கும் இப்படி இருக்காது. ரொம்ப சில ஆட்களுக்கு, ஒரு வருஷத்தில் கேட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் பெறக்கூடிய ஆட்களுக்கு குரு வக்கரம். அப்போ டைமில் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அந்த டைமில் தான் குழந்தை பிறக்கும், அந்த டைமில் தான் புது ஜாப் ஆரம்பிப்பாங்க, அந்த டைமில் தான் புது முயற்சிகள் ஜெயிக்கும், அந்த டைமில் தான் புது பிஸ்னஸ் தொடங்குவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது மட்டுமே அது ஜெயிக்கும். பொதுவாகவே எந்த ஜாதகங்கள் அது குரு வக்கரமாக இருக்கிறதோ, சனி வக்கரமாக இருக்கிறதோ, அவர்கள் புரட்சி செய்து மேலே வருவார்கள். ஒரு இடத்த காலி பண்ணிட்டு மேலே வருவாங்க. ஒருத்தர் நல்ல ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஜோராக சூப்பராக கொடி கட்டி பறந்து நல்லா கொண்டு வந்து திவால் ஆகக்கூடிய நிலைமைகளில் இவங்க கையில் கொடுப்பாங்க. திவால் ஆன கம்பெனியை கொடுத்து பெரிய அளவுக்கு மேலே கொண்டு வந்ததில் யாருக்கெல்லாம் குரு வக்கரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பொதுவாக நல்லாயிருக்கும். அப்போ அவங்க மறுபடியும் அந்த கம்பெனியை வந்து ரீவேம்ப் பண்ணுவாங்க. ரீவேம்ப் அப்படிங்கிறது என்னென்னா, அதுவும் புதுப்பிக்கக்கூடிய, அவங்களுடைய திறமையினால் 0 அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அப்படியே மேலே கொண்டு வராங்க. எக்ஸாம்பிள் காஃபி டே மாதிரி கம்பெனி எடுத்து பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ அந்த அம்மையார் பாருங்கள் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அசாத்திய திறமை. குருங்கிறது இன்டலெக்சுவல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்டலெக்சுவல் குவாலிட்டின்னா அறிவு, சாதாரண அறிவு கிடையாது. பயங்கர ஷார்ப்பு, கத்தி போல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அறிவுங்கிறது குரு நல்லா இருக்கும் பொழுது. அதே குரு வக்கரமாக இருக்கும் பொழுது எது வந்து ரோட்டில் கிடக்கிறதோ அதை அப்படியே தங்கமாக மாற்றக்கூடிய திறமை குரு வக்கரமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நடக்கும். இந்த 4 மாதத்தில் ஏற்படக்கூடிய குரு வக்கரம் அப்படிங்கிறது பொதுவாகவே யாருடைய ஜாதகங்களில் மினிமம் ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சனி வக்கரமாகும், அதே குரு வக்கரமாகும், செவ்வாய் வக்கரமாகும், புதன் வக்கரமாகும். இது எல்லாமே ஜாதகங்களுக்கு பொதுவாகவே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். சுக்கிரன் வக்கமாக இருக்கும் ஒரு சில ஜாதகங்களில். அப்போ இந்த மாதிரி ஜாதகங்கள், ஜாதக புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது, இதெல்லாம் இப்படி வக்கரமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இதோடைய தாத்பரியம், சாராம்சம் என்னன்னு பார்த்தா, போன ஜென்மத்தில் இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய நீங்கள் எதை நீங்கள் விட்டு வச்சிருக்கீங்களோ, ஒரு ஆசை இருந்து நடக்காமல் தள்ளி போயிருக்கக்கூடிய விஷயம், அதை நடத்தி அதை முடிக்காமல் அதை அனுபவிக்காமல் இறந்திருக்கக்கூடிய தருவாய்களில் அதை மறுபடியும் அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நீங்களாக இருப்பீங்க. சாஸ்திரங்களில், புராணங்களில் அதான் சொல்லுது. எந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப இது வேணும் வேணும்னு சொல்லி ட்ரை பண்ணி அது நடக்காமல் தள்ளி போயிடுதோ அந்த விஷயத்தை இப்போ அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த குரு இப்போ வக்கரமாக ஆக்க போகுதுன்னா கிட்டத்தட்ட சொல்லணும்னா 6 ராசிகளுக்கு கோல்டன் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதில் முதலாவது ஜாக்பாட்னு சொன்னால் தனுசு. தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு ஜாதகத்திலே வக்கரமாக இருக்குதுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பம், அதுக்கப்புறம் துலாம், அதுக்கப்புறம் மிதுனம், அதுக்கப்புறம் சிம்மம். இவங்களுக்கு எல்லாருக்குமே
செம்மையாக இருக்குது டைமிங். இப்போ குரு வக்கரம் ஆகிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். யாருடைய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கோ, சனி வக்கரமாக இருக்கோ, புதன், சுக்கிரன், செவ்வாய் இது எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்றாலும் வக்கரமாக இருக்கணும் இருக்கும். அப்படி இருக்கும்போது 100% நல்லது நடக்கும். இல்லை அப்படின்னா, இப்போ குரு ஜாதகத்தில் வக்கரமாக இல்லை சார் எனக்கு, அப்போ நான் என்ன பண்ணேன், முடிவுகளை தப்பாக எழுதுகிற மாதிரி வரும். நம்ம செய்த முடிவு தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை கிரியேட் ஆகும். அந்த சூழ்ச்சியில் போய் நம்ம மாட்டக்கூடாது. கொஞ்சம் கருத்துக்களை பார்த்து பகிரணும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டக்கூடாது. தர்மம் அப்படின்னா குரு, நியாயம் அப்படின்னா குரு, தெய்வீகம்னா குரு, ஆன்மீகம்னா குரு. எந்த ஒரு விஷயத்தையுமே டாக்குமெண்ட்டாக சுபமாக இருக்கக்கூடிய ஒரிஜினல் டாக்குமெண்ட் பத்திரங்கள்னா குரு. அப்போ இதெல்லாம் வக்கரமாகுதுன்னா இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக நம்ம எங்கே போய் மாட்ட போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் மெயினாக 3 ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகரமும் சரி, விருச்சிகமும் சரி, கடகமும் சரி, மீனமும் சரி, இந்த 4 ராசிகளுமே கவனமாக இருக்கணும். எப்போ இந்த குரு வக்கரமாக மாறுகிறது, ஒருவேளை ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை பண்ணாது, தப்பிச்சிருவீங்க. எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத பணம், எதிர்பாராத வீடு, எதிர்பாராத லக்குனால நீங்கள் வெளியே வருவீங்க. ஆனால் அதே ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பனாக சொன்னால் இந்த 4 ராசிகளுக்கு, அதாவது கண்டத்துக்கு நிகரான, சிறைக்கு நிகரான பிரச்சனைகள் ஏற்படும். சில பேருக்கு வெளியே போக முடியாத மாதிரி ஹெல்த் பிரச்சனை கொடுக்கலாம். சில பேருக்கு எப்போ பண்ண தப்பு, யாரோ பண்ண தப்பு, யாருக்கோ பட்ட ஐயோ பாவன் நல்லவனேன்னு போய் சைன் பண்ணி ஜாமீன் கையெழுத்தில் நான் போய் மாட்டிப்போ தண்டனை வகிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். சில இடங்களில் கூடா நட்பு, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தயவுசெய்து உங்கள் பசங்களை ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறீங்க, எங்கேயாவது வெளியே படிக்க வைக்கிறீங்கன்னா எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க, எந்த சவகாசத்தில் இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல தண்டனை பெறக்கூடிய வாய்ப்புகள். குரு எப்போ அஷ்டமத்தில் வக்கரமாக இருக்கிறதோ அந்த டைமில் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு சிறைவாசத்து வரைக்கும் போகும். பெரிய பெரிய தலைவர்கள், இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எந்த டைம் பீரியடில் குரு வக்கரமாக இருந்தால் அப்போ தான் உள்ளே போனாங்க. இதெல்லாம் எவிடன்ஸோட நான் சொல்கிறேன். அதனால் பொதுவாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நிலைமைகள். எந்தெந்த ராசிக்கு திடீர் என்று லவ் மேரேஜ் ஆகும், தர்மத்து மீறிய கல்யாணம், தர்மம் என்றால் குரு, தர்மத்து மீறிய கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு கேட்டால் மிதுனம், தனுசு, கும்பம், அதுக்கப்புறம் சிம்ஹம், துலாம், இந்த 5 ராசிகளுக்கும் திடீரென்று தர்மத்துக்கு மீறி அல்லது ஏதோ ஒரு வழியில் கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். எந்தெந்த ராசிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த குரு வக்கரத்தில்னு பார்க்கணும். சிம்மத்துக்கு கண்டிப்பாக உண்டு, மேஷத்துக்கு உண்டு, தனுசுக்கு உண்டு. இந்த 3 ராசிகளுக்கும் கண்டிப்பாக பெரிய ஒரு லிஃப்ட்டு, ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு சேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த ராசிகளுக்கு பொதுவாக உடல்நிலைகள் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா மகரம், கடகம், விருச்சிகம், இந்த 3 ராசிகளும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எந்தெந்த ராசிகளுக்கு குழந்தை பிராப்தம், அதாவது IVF ட்ரை பண்ணுறேன், IUI ட்ரை பண்ணுறேன், 10 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட இப்போ குழந்தை பிறக்கும். 4 மாதத்தில் பிறக்கும், தை மாதத்தில் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும், இல்லைன்னா கன்சீவ் ஆவீங்க. இது 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும், ஷுவராக நடக்கும். அப்படி யார் யாருக்குன்னு பார்த்தோன்னா கும்பம், துலாம், தனுசு, மிதுனம், கடகம், விருச்சிகம், மீனம், இவங்க எல்லாருக்குமே வித் ட்ரீட்மெண்ட்டோட குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. எந்தெந்த ராசிகள் வீட்டில் ஏதோ ஒரு கர்ம காரியம், நெகட்டிவ், டெத்து, இந்த மாதிரி நியூஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு கெட்டதும் நடக்கும், ஒரு நல்லதும் நடக்கும். கெட்டது என்பது பொதுவாகவே இந்த தர்மத்துக்கு மீறிய விஷயங்கள், நம்ம ரொம்ப நம்பி இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும், பெரியவங்களாகட்டும் நம்மளை விட்டு போகிற மாதிரி, பெரியற மாதிரி ஏற்படலாம். அதே ரிஷபம், மகரம், கன்னி ராசி நண்பர்களுக்கு பணம் பிச்சுக்கும், அருமையாக பணம் வரும், எதிர்பார்க்காத பண வரவு, திருப்தி எல்லாமே செட் ஆகும். இந்நாள் வரை நீங்கள் ஒரு வார்த்தை கூட மதிக்க மாட்டாங்க. உங்கள் பையன் ஒன்று மதிச்சுதான் சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகளில் இந்த 3 ராசியில் பிறந்த நபர்களுக்கு செம்ம மரியாதை கிடைக்கும். எங்கே போனாலும் சரி, ரெட் கார்பெட் வெல்கம் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி ஒரு வெல்கம் கிடைக்கும். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே ரிஷபம், அதே கன்னி, அதே மகரம், அதே தனுசுக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கிடைக்கும். பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டு, அவார்டு, ரிவார்டு, ரிகக்னிஷன், பாராட்டுகள், மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா சிம்ஹம், மேஷம், தனுசு,
அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கு 100% பெரிய பெரிய மாலை மரியாதைகள் கிடைக்கும். விட்டு போயிருக்கக்கூடிய வேலை மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கன்னி ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு, ரிஷப ராசி நண்பர்களுக்கு, துலாம் ராசி நண்பர்களுக்கு, மீன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை மறுபடியும் கிடைக்கும். எந்த வேலையை விட்டீங்களோ, எந்த கான்டாக்ட்னால போச்சோ அது நடக்கும். நல்ல பெயர் மாற்றம், நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக மேஷ ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக பெயர் மாறும். உங்கள் மேல் இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன சொல்லுது, 3ஆம் இடம்னா கோள் சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது கோள் சொல்லுதல். அந்த கோள் சொல்லுதல்ல ஸ்தானம் வந்து குரு வக்கரமாக இருக்கும் பொழுது, ஜாதகத்திலேயே வக்கரமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மேஷ ராசி நண்பர்களுக்கு பெயர் மாறும். அதே மாதிரி தெய்வீகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாமே நம்மளை, அதாவது நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி செய்யறதோட நானே எதிர்பார்க்கல டக்குன்னு நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் துலாம் ராசி நண்பர்களுக்கும் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து இந்த குரு வக்கரமாக இருக்கிறது 4 மாதத்தில் பல பேருக்கு திருமணங்கள் நடக்கும். நீங்கள் பாருங்களேன், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மேரேஜஸ், கல்யாணங்கள், குழந்தை பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தை மாதம், மாசி மாதம், இந்த 2 விதத்தில் தான் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். மினிமம் என்ட்ரி லெவல் யார் நடக்கும். ஸோ இந்த குரு வக்கரமாகக்கூடிய நிலைமைகளில் எந்தெந்த இடங்களில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த குரு வக்கரம் அடையும் பொழுது பொதுவாகவே கடலூர் மாவட்டம், அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, சுவாமிமலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை, விருதாச்சலம், சிதம்பரம், கும்பகோணம், ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பாக நிறையா அதர்மமான விஷயங்கள், அசௌகரியங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தர்மத்துக்கு மீறி கோவில் சம்பந்தப்பட்ட தர்ம காரியங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அநாகரிகமாக நடந்து கொள்வது, இல்லைன்னா அசிங்கமான விஷயங்கள் நடக்கிறது, இப்படிலாம் நடக்கும். அதாவது கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அது தர்மத்துக்கு மீறி இருக்குது, தப்புன்னு தெரியும், ஆனாலும் செய்ய வேண்டிய ஒரு நிலைமைகளில் உட்காந்துருக்கிறது. இப்படிலாம் நடக்கும். இது எப்போ நடக்கும்னா மெயினாக நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் மிக அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம், அதே மாதிரி பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் பல இடங்களில் மழை அடமழையாக கொட்டும். குரு வக்கரமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி மறுபடியும் கொரோனா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நோய், கொரோனா தொற்றே மறுபடியும் வேற ரூபத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள், அது நிறைய இடங்களில் முடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும். பெரிய அளவுக்கு நம்மளை லாக் பண்ணாமல் இருந்தாலும் ஸ்டில் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன உடம்புக்கு ஒரு சின்ன ஜலதோஷம் வந்தாலோ, சின்ன ஒரு காய்ச்சல் வந்தாலும் நம்மளால் தாங்க முடியுதா? 3 கிரகங்கள், அதில் குரு வக்கரமாக உட்கார்ந்துருக்கும் போது மறுபடியும் கிளம்பிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை இந்த நிலைமைகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இடங்களில் அசாதாரணமான சுச்சுவேஷன்லாம் வரும், கவனமாக இருக்கும். ஸோ இந்த குரு வக்கரமாக இருக்கிறதுனால பொதுவாகவே என்ன பண்ணால் நமக்கு சால்வ் ஆகும். அதே மாதிரி முக்கியமானது, குருவாயூரில் பெரிய ஒரு தப்பு நடக்கும், ஒரு சர்ச்சை ஏற்படும். அதெல்லாம் வந்து இந்த குரு வக்கரமாக ஏற்படுறதுனால இருக்கக்கூடிய பாதிப்புகள். பசங்களோட அறிவுத்திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு புது என்ன சொல்கிறது சர்ச்சை, தப்பான மருத்துவத்தினால் நிறைய பேருக்கு பாதிப்புகள் வரும். அதே மாதிரி ஒரு கண்டுபிடிப்பும் ஏற்படும். இப்போ ஆட்டிசம் மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள், சில பேர் பார்த்திங்கன்னா அந்த டவுன் சிண்ட்ரோம் மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, டிஸ்லெக்சர் மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க, எதிர்பார்க்க முடியாது. போன ஜென்மத்தில் ஏதோ ஊட்டமோ அதுதான் நம்ம பிடிக்கிறோம், அதுதானே ஜீவகாரகனுடைய தத்துவம். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% குரு வக்கரமாக இந்த 4 மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக செய்யும். அது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும்னு நம்ம பார்க்கலாம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.